எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் டியூன் இன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் கோதுமை லட்டு தான் பண்ண போகிறேன். இது வெல்லம் சேர்த்து நட்ஸ்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். நல்ல சத்தான ஒரு லட்டு, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கடாயில் நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போது வெல்லம் போடுறேன், பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ இதை கொஞ்சம் நெய் போட்டுட்டு வறுத்துக்க போகிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய் போட்டு இது கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய் வாசத்தோட நல்லா வறுப்படுது. இதை ஒரு 3 நிமிஷம் நான் சூட்டில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா அந்த ஏலக்காய் வாசமும் நெய்யோட வாசமும் சூப்பராக இருக்குது. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நிறுத்திட்டு நான் ஒரு பவுலில் இதை போட்டுக்கிறேன். இதில் நல்ல சூடான நெய்யை காய்ச்சி ஊற்றணும். அப்படியே இந்த நொறுக்குன பாதாமியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கிளறி விட்டுக்கணும். சூட்லேயே தான் இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். தேவையான அளவு நெய்யை பொறுமையாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்ல பிடிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வரணும். உதிரியாகவும் இருக்கணும், பிடிப்பாகவும் இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக வருது. நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் சூடு தான், எனக்கு பழக்கம். அதனால் எனக்கு சரியாக தான் இருக்குது சூடு. பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதான். லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி ஆறி சூப்பராக இருக்குது. நல்லா பாதாம்லாம் போட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா பொடி பொடியாக சூப்பராக இருக்கும் லட்டு. சூப்பர். வெல்லம் நெய் செம்ம காம்பினேஷனுங்க. சூப்பராக இருக்குது. நான் அதை ருசிக்க போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். வணக்கம்.